Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.27ம் 2.8ம் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 3.27ல கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோடைய ஜென்ரல் டேர்ம் வந்து எழுதணும். ஜென்ரல் டேர்ம் வந்து என்னென்னா ax² + bx + c. இதான் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் டேர்ம். இப்போ இதில் வந்து ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூவை தனித்தனியாக எடுத்து எழுத போகிறோம். ஏவோட வேல்யூ என்னென்னா x² கோஎஃபிஷியன்ட் தான் ஏவோட வேல்யூ. x² கோஎஃபிஷியன்ட் 2, அப்படின்னா ஏவோட வேல்யூ 2. அடுத்து பியோட வேல்யூ என்னென்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 15. அடுத்தது சியோட வேல்யூ என்னென்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் சியோட வேல்யூ, அப்படின்னா சியோட வேல்யூ 27. இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏசியோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏசிங்கிறப்ப ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏவோட வேல்யூ 2, அடுத்து சியோட வேல்யூ 27. ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 54 கிடைக்குது. இப்போ இது ப்ராடக்ட் ஆஃப் ரூட். அடுத்து சம் ஆஃப் ரூட் வந்து கண்டுபிடிக்கணும். அது பி, அதோட வேல்யூ 15. இப்போ ஏசியோட வேல்யூ வந்து நம்ம 54 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து பியோட வேல்யூ 15ங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு வேல்யூவை யூஸ் பண்ணி தான் இந்த இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் டி டேபிள் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து மேலே எழுதிக்கணும். அடுத்தது சம் ஆஃப் ரூட், அதாவது 15 வந்து நான் கீழே எழுதிக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டு நம்பர் வந்து சூஸ் பண்ணால் அந்த ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணுற நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா 54 கிடைக்கணும். ஆட் பண்ணோம்னா 15 கிடைக்கணும். அந்த நம்பரை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன நம்பர் வந்து சூஸ் பண்ணுறேன்னா, இப்போ 6 9s 54 வந்து எனக்கு கிடைக்கும். ஆனால் 6 9 ரெண்டு நம்பரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 6ஐயும் 9ஐயும் எழுதிட்டேன். 6ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 54 கிடைக்கும். இந்த 6ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு 15 கிடைக்கும். அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ரெண்டு நம்பர் 6 2. இப்போ நம்ம கொடுத்துருக்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 2x² + 15x + 27. இப்போ இந்த 15xை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம்னுட்டு சொல்லுவாங்க. அந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 6x + 9xன்னுட்டு இந்த 15xை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். நான் 2x² + 6x + 9x + 27ன்னுட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த 15ஐ 10 + 5ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அடுத்தது 14 + 1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆனால் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டான ஃபேக்டரைஸ் ஆகாது. அதுக்காண்டி தான் நம்ம இந்த டி டேபிள் மெத்தடை யூஸ் பண்ணி மிடில் டேர்மை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ குரூப்பிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். குரூப்பிங் மெத்தடுங்கிறப்ப ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மை ஒரு குரூப்பாகவும் அடுத்து இருக்கிற ரெண்டு டேர்மை ஒரு குரூப்பாகவும் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற குரூப்பில் ஒரு 2 6 இருக்குது. ரெண்டுமே வந்து 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர். அதனால் ஒரு 2வை காமனாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் x² இருக்குது, x இருக்குது. அப்படின்னா ஒரு எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டேன். அப்படி எடுத்ததுக்கப்புறம் 2 காமனாக வந்துருச்சு, ஒரு எக்ஸ் காமனாக வந்துருச்சு. அப்படின்னா மீதி ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த டேர்மில் வந்து ஒரு 3 எக்ஸை வந்து நம்ம காமனாக எடுத்தாச்சு, ஒரு 2வை வந்து காமனாக எடுத்தாச்சு. 6 வந்து 2 டேபிளில் எப்போ வரும்னா 3 டைம்ஸில் வரும். அப்படின்னா எனக்கு x + 3 கிடச்சிருக்கு. இப்போ குரூப்பிங் மெத்தடில் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மை வந்து நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். 2x × x + 3ன்னுட்டு சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ரெண்டு டேர்ம் வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்த ரெண்டு டேர்ம்லேயுமே வந்து 9 27 இருக்குது. 9 27 ரெண்டுமே வந்து எனக்கு எந்த டேபிளில் வரும்னா காமனாக 9 டேபிளில் வரும். அதனால் ஒரு 9ஐ காமனாக எடுத்துடுறேன். 9ஐ காமனாக எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல 9 போயிடும். அப்படின்னா மீதி எனக்கு எக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல நான் 27 9 டேபிளில் எப்போ வரும்னா 3 டைம்ஸில் வரும். நான் x + 3 எழுதியிருக்கேன் = 0. இப்போ இந்த இடத்துல x + 3 காமனாக இருக்குது. அந்த காமனாக இருக்கிற x + 3ஐ வெளில எடுத்து எழுதிடுறேன். அப்புறம் மீதி என்ன இருக்குன்னா 2x + 9 இருக்குது, அதை எழுதிடுறேன் = 0. அப்படின்னா 2x² + 15x + 27 ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு x + 3 2x + 9 ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.28. எக்ஸாம்பிள் 3.28ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x² - 15x + 27 வந்து ஃபேக்டரைஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினுக்கும் இருக்கிற ஒரே சேஞ்ச், மிடில் டேர்மில் இருக்கிற நம்பரில் இங்கே பாசிட்டிவ், இங்கே வந்து நெகட்டிவில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் டேர்ம் எழுதிக்கிறேன். ax² + bx + c.
இங்கே ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ -15, அடுத்து சியோட வேல்யூ 27. ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ -15, சியோட வேல்யூ 27. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏசியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஏசியோட வேல்யூங்கிறப்ப ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 × 27 வேல்யூ 54. நான் ஏசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 54. அது ப்ராடக்ட் ஆஃப் ரூட், அதுக்கப்புறம் சம் ஆஃப் ரூட்டுங்கிறப்ப அது பியோட வேல்யூ -50. இப்போ டி டேபிள் வந்து யூஸ் பண்ணுறோம். டி டேபிள் யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்டர் பண்ணோம். இந்த அப்படின்னா ஏசி வந்து எனக்கு 54, அடுத்து பி வந்து எனக்கு -15, ரெண்டுமே இது பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஒரு 2 நம்பர் சூஸ் பண்ணால் அந்த 2 நம்பர் சூஸ் பண்ணுற நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 54 கிடைக்கணும். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் -15 வந்து கிடைக்கணும். அதை மாதிரி நம்பர் வந்து சூஸ் பண்ணணும். நான் என்ன நம்பர் சூஸ் பண்ணுறேன்னா 6, 9 அதே நம்பர் தான் சூஸ் பண்ணுறேன். ஆனால் இங்கே 69 மல்டிப்ளை பண்ணால் 54 கிடச்சிடும். ஆனால் 69 ஆட் பண்ணால் 15 தான் கிடைக்கும், -15 வந்து கிடைக்கும். அதனால் 2 பக்கமும் மைனஸ் வந்து நான் போடுறேன். மைனஸ் போட்டால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே கரெக்டாக வந்துடும். அடுத்து -6 -9 வேல்யூ -15 கிடச்சிடும். அப்போனா நான் ஃபேக்டர் பண்ணக்கூடிய இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 2x² -15x + 27. இப்போ மிடில் டேர்ம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்படின்னா 2x² மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். -6x -9x அப்படின்னா -6x -9x + 27. இதுலேருந்து ஒரு 2வையும் ஒரு எக்ஸையும் காமனாக எடுக்கிற குரூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். குரூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப 2 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 டேர்மில் வந்து 2x வந்து காமனாக எடுக்கிறேன். இந்த இடத்துல 2வையும் எக்ஸையும் காமனாக எடுத்ததுக்கப்புறம் மீதி ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல 6 வந்து 2 டேபிள் எத்தனை டைம்ஸில் வரும்னா 3 டைம்ஸில் வரும். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய 2 டேர்ம் வந்து நான் பார்க்க போகிறேன். 2 டேர்ம்லேருந்து இங்கே ஒரு மைனஸை வந்து நான் காமனாக எடுத்துடுறேன். அடுத்தது 9 வந்து காமனாக எடுத்துடுறேன். அப்படின்னா மீதி எனக்கு இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. அந்த மைனஸை வந்து நான் காமனாக எடுத்துட்டேன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்படின்னா வெறும் எக்ஸ் மட்டும் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது. நான் மைனஸை காமனாக எடுத்துட்டேன்னா இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ். அந்த இதில் ஒரு மைனஸை நான் வெளில எடுத்துட்டேன்னா மீதி ஒரே ஒரு மைனஸ் மட்டும் இருக்கும். அந்த மைனஸ் எழுதியிருக்கேன் இன்ட்டு 3. ஏன்னா 27 வந்து 3 டைம்ஸில் வரும் 9 டேபிளில். இப்போ காமனாக இருக்கக்கூடிய x - 3 எடுத்து எழுதிட்டேன். மீதி இருக்கக்கூடிய 2x - 9 எடுத்து எழுதியிருக்கேன். இதான் இந்த 2x² -15x + 27 ஃபேக்டர் x - 3 × 2x - 9. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.